Hello everyone, welcome to the midweek market update. நிஃப்டியில் 500 பாயிண்ட் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 1500 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போன வீடியோவில் கிளியராக பேசணும். என்னென்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து 57,450க்கு கீழே வந்துருச்சுன்னா மினிமம் 56,850 வரணும். இன்டர்னல்ஸ் பொறுத்து 56,330 வரணும் அப்படின்ட்டு பேசணும். இதுதான் அந்த சார்ட் போன வாரம் பேசினது. டிக்ளைன் ஆகி மறுபடியும் மேலே போகணும் அப்படின்ட்டு. இந்த ப்ரைஸ் வந்து சொன்ன லெவலுக்கு வந்துருச்சு, மறுபடியும் மேலே போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் நான் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா நான் கிளியராக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன். அதாவது பேங்க் நிஃப்டி தான் க்ளூ. சரி, உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், ஒரு அனலைஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் நிஃப்டி மட்டும் வச்சு நான் பண்ணுறதில்ல. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ப்ராடர் மார்க்கெட்ஸ், ஏன் தேவைப்பட்ட யூஎஸ் மார்க்கெட்ஸ், இது எல்லாமே வச்சு தான் உங்களுக்கு ஒரு நான் வியூ ஷேர் பண்ணுறேன். சரி, அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. சரி, இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இது பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஹையர் ஹை மேக் பண்ணியிருக்கு. நிஃப்டி பாருங்கள். ஸோ இது ஒரு பெரிய டைவர்ஜன்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில். ஈவன் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி மேலே வரவே இல்லை, ஆனால் நிஃப்டி இங்கே பாருங்கள். ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். இதுதான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? எல்லா இண்டைசஸும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வியூ கிடைக்கும், ரைட்? ஸோ போன வாரம் என்ன பேசணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இறங்கும் போது நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ணணும், ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி நல்லா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது நிஃப்டி இந்த கேப்லேயே நின்றுச்சுன்னா 24,600 ப்ளஸ் போயிடும். அப்படி இல்லைன்னா ஒர்ஸ்ட் கேஸ் இங்கேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த சார்ட், ஓகேங்களா? போன வாரம் ஒர்ஸ்ட் கேஸ் இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். இப்போ என்னன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு, மறுபடியும் மேலே போதா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும், ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, பேங்க் நிஃப்டி தான் மறுபடியும் க்ளூ. இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணது வந்து இது எல்லாமே 1, 2, 3, ஒன் எக்ஸ்பேண்டட் 4, 5, ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த ப்ரைஸ் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. மேபி ஒரு புல் பேக்கோ இல்லை ஒன் மோர் டைம் லோ வந்து 56,330 வந்துட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஒர்ஸ்ட் கேஸ் இந்த ப்ரைஸ் வந்து திரும்புகிற மாதிரி இருந்தால் இந்த 57,700 ஜோனில் திரும்பிடணும். ஆனால் ஒருவேளை எனி கேப் டவுன் நியூஸ்னால, ஈவெண்ட்னால ஒரு கேப் டவுன் ஆகுது, ப்ரைஸ் இது எல்லாத்தையுமே வந்து வேகமாக இதே மாதிரி இந்த கேண்டில் மாதிரி இதெல்லாமே தாண்டுது அப்படின்னா இந்த வியூ நீங்கள் சேஞ்ச் பண்ணி 5 இங்கே முடிச்சிடணும். இது வந்து ஒரு ரேர் சுச்சுவேஷன் தான். 5 யூஸ்வலாக அப்படி முடியாது. ஸோ ப்ரைமர்லி எனக்கு இன்னுமே ஸ்டில் ஒரு வேவ் 4 அண்ட் வேவ் 5 இருக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் வந்து சப்போர்ட் வாங்குதா, ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சப்போர்ட் இங்கே வாங்குதா இல்லை 55,700 வரைக்குமே போதான்னு பார்க்கணும். அப்படி சப்போர்ட் வாங்கினா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பவுன்ஸ், ஓகேங்களா? 57,450 ஜோன் வரைக்கும் பவுன்ஸ் வருதான்னு பார்க்கணும். அதை தாண்டும் பொழுது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம 5 மேலே போகுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் நீங்கள் ஒரு 5 வேவ் இங்கே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது. பட் ஒரு ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்கனால நிஃப்டி வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே வகையில் இப்படி ஒரு ஆல்டர் பண்ணி நம்மளால் வந்து கொண்டு வர முடியும், ஓகேங்களா? 4 இங்கே, 3 வந்து இங்கே. ஸோ இது ஏபிசின்னு எக்ஸ்பேண்டடாக பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இங்கே வாங்கணும். ஸோ இது அசம்ஷன் தான், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் வந்து இப்படி போயிடும். அதாவது 5 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஒரு ஏபிசி, ஏன் 1, 2, 3 ஈவன் பிக்கர் டிக்ளைன் கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். இது ஏபிசியாக இருந்துச்சுன்னா ஒரு பிக்கர் டிக்ளைன் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த ப்ரைஸ் இதுக்கு கீழே பிரேக் பண்ணணும், 23,000, ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்க்க வேண்டியது இது வேவ் 4 வேவ் 5 முடிஞ்சுதா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் 23,780 23,650 சப்போர்ட் வாங்கணும். சப்போர்ட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பவுன்ஸ் வரட்டும், ஓகேங்களா? அந்த பவுன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஃபால் வந்து 50%, 60% மேலே போகட்டும். தென் வி கேன் திங்க் அபவுட் தி வேவ் 5, ஓகேங்களா? ஆர்எஸ் ஒரு பவுன்ஸுக்கு அப்புறம் ப்ரைஸ் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா சப்போர்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குதான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? சப்போர்ட் வாங்கி ஒரு பவுன்ஸ் வருதா அப்படின்ட்டு பார்க்கணும். இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஃபார் தி பேலன்ஸ் இந்த வீக், ஓகேங்களா? இதுதான் அந்த அப்டேட். ஈவன் ஸ்மால் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் மேலே போகும்போதே June 17th 19,200 19,300 கரெக்டாக அங்கே தான் உங்களுக்கு திரும்பி இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் எலியட் வேவோட டெக்னிக். போன வீடியோவில்
பேங்க் நிஃப்டி க்ளூவாக வச்சு நிஃப்டி பேசணும். சின்ன சின்ன லெவலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி அனலைஸ் பண்ணணும், இதுதான் ப்ரிப்பேர்னஸ். எலைட் வேவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோங்க. பாருங்கள், ப்ரைஸ் மேலே போகும்போதே 19300 ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணோம். எவ்வளோ அழகாக மாட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடியே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு க்ளூ கொடுக்குற மெத்தட் பார்த்தீங்கன்னா எலியட் வேவ். ஓகேங்களா? இந்த எலியட் வேவை மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வேலை, 100% ப்ராக்டிக்கல். தியரி மட்டும் கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கு அது லேர்ன் பண்ணணும்? ஸோ என்னோட கோர்ஸ் வந்து 100% ப்ராக்டிக்கல். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெறும் தியரி 1 2 3 4 5 ஏபிசின்னு சொல்கிற தியரி என்னோட கோர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எலியட் வேவை முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 100% ப்ராக்டிக்கல் நம்ம தமிழில் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா இது 5 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன். ஆனால் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அது சொல்லும் போது என்ன சொன்னேன்னா அது கன்ஃபார்மாக இப்போயே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபைனல் ஹை எப்பவுமே வந்து டிஃபிகல்ட். ஓகேங்களா? அதுக்கு ப்ரைஸ் வந்து சப்போர்ட் இங்கே வாங்கணும். 18,500 ஜோனில் சப்போர்ட் வாங்கி பவுன்ஸ் ஆச்சுன்னா அந்த பவுன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இம்பல்சிவ் லெவல் இருந்துச்சுன்னா இன்னொரு ஹை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வாங்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் டிக்ளைனாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி 1 more லோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இன்னும் கரெக்ஷன் முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சப்போர்ட்டும் பவுன்ஸும் தான். அதுக்கப்புறம் அது ஹையர் ஹை தாண்டுதா என்னன்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குண்டான அப்டேட். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேண்டில் மறுபடியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வியூ இன்வாலிட் ஆயிரும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். 5 அப்போ இங்கே முடிச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.